தொல்லியல் அகழாய்வு டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி இப்ப கேட்டுட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக். அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்தியாவில் முதல்ல தொல்லியல் அகழாய்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதர்கள் வாழ்ந்த பழங்காலத்தை பத்தி அறியறது தான் இந்த தொல்லியல் அகழாய்வு. அவங்களுடைய நாகரிகம் எப்படி இருந்துச்சு, அவங்க பயன்படுத்திய பொருட்கள் என்ன, அவங்களுடைய வணிகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொல்லியல் அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்படக்கூடியது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் அகழாய்வு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக முக்கியமான இடங்கள் இருக்கு. இதுல நம்ம டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு தொல்லியல் அகழாய்வு பத்தி பார்க்கணும். அதை பத்தின ஒரு ஓவரால் வியூவை நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ தொல்லியல் அகழாய்வு அப்படிங்கிறது என்னதுன்னா, லெமூரியா கண்டம் அப்படின்னு ஒரு கண்டம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த லெமூரியா கண்டம் அப்படிங்கிறது மனித மூதாதையர்கள் வாழ்ந்த மிக பழங்கால ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தற்பொழுது இது என்ன அப்படின்னா கடல் கோளால் அழிக்கப்பட்டு விட்டது. சோ அதனால இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா மறைந்த நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது அழிக்கப்பட்டதுனால இது மறைந்த நிலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா குமரி பகுதிக்கு, கன்னியாகுமரியினுடைய தெற்கு பகுதியில மிக பரந்த நிலப்பரப்பா இருந்துச்சு. அது இலங்கை, தென்னிந்தியா, இலங்கை, மலேசியா, ஆப்பிரிக்காவினுடைய பகுதிகளை இணைத்ததா சொல்றாங்க. அதற்கப்புறவு சில வெளிநாட்டு அறிஞருடைய கோட்பாடுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா பிலிப் ஸ்லேட்டர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1864 இவர் ஒரு ஆய்வு புத்தகம் வெளியிடுறாரு. அதுல இவர் மடகாஸ்கர் பாலூட்டிகள் பத்தி சொல்லியிருக்காரு. அதுல ஒரு விதமான இனம்னா லெமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரங்கினம் பத்தி சொல்லியிருக்காரு. அவரு மடகாஸ்கர் பாலூட்டிகளை பத்தி லெமூர் அப்படிங்கிற குரங்கினம் பத்தி சொல்லியிருக்காரு. இவர் தன்னுடைய ஆய்வேடுல இப்படி ஒரு கண்டம் இருந்திருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஊகிக்கிறாரு, அதாவது அனுமானத்தின் அடிப்படையில சொல்றாரு. ஆனா இவர் வரதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஜியோபாரி செயின்ட் ஹில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய ஆய்வுல, அவருடைய ஆய்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்திய மடகாஸ்கர் பாலூட்டிகள் பத்தி சொல்லும் போது லெமூர்னு ஒரு கண்டம் இருந்திருக்கணும், அது லெமூர் அப்படின்னு பெயர் சூட்டிய பெருமை யாரதான் சேரும் அப்படின்னா ஜியோபாரி செயின்ட் ஹில்லர். லெமூருங்கிற பெயர் சூட்டிய பெருமை ஹில்லரை சேரும். ஆனா அதை தன்னோட ஆய்வேடுல கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா பிலிப் ஸ்லேட்டர். அதுக்கப்புறவு எர்னஸ்ட் ஹெக்கல் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மடகாஸ்கர் பாலூட்டிகள்னு சொன்ன அந்த லெமூர் அப்படிங்கிற அந்த சொல்லை நடைமுறைப்படுத்தியவர் யாரு அப்படின்னா இந்த எர்னஸ்ட் ஹெக்கல். அதுக்கப்புறவு ஜே.ஹெச். மூர் இவருடைய மிக முக்கியமான ஒரு ஆய்வேடான விலங்கு நிலை உயிர் வாழ்ந்தோர் அப்படிங்கிற ஒரு ஆய்வேடுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லெமூரியா கண்டத்துலதான் மனிதன் தோன்றி இருப்பான் அப்படிங்கிறது இவருடைய மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. அதன் பிறகு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடல் ஆய்வு, ஜெர்மனிய கப்பலும் ரஷ்ய கப்பலும் சேர்ந்து 1889 நடத்தின கடல்